போராடும் விவசாயிகளுடன் இன்று பேச்சுவார்த்தை நடத்துகிறது மத்திய அரசு. மத்திய அமைச்சர்கள் பியூஷ் கோயல் மற்றும் அர்ஜுன் முண்டா ஆகியோர் பங்கேற்கின்றனர். அபுதாபியில் கட்டப்பட்டுள்ள முதல் இந்து கோயிலை திறந்து வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. சுவாமி நாராயண் சிலை மீது மலர் தூவி வழிபட்டார். முதலமைச்சர் ஸ்டாலின் கொண்டு வந்த ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு எதிரான தீர்மானம் சட்டப்பேரவையில் நிறைவேற்றம். மிக மோசமான எதேச்சதிகார எண்ணம் என முதல்வர் காட்டம். அனைத்து மாநிலங்களிலும் ஆட்சி அமைந்து ஒன்றியத்தில் அமையும் ஆட்சி கவிழுமானால் அனைத்து மாநிலங்களையும் கலைத்துவிட்டு தேர்தல் நடத்துவார்களா? சில மாநிலங்களில் ஆட்சி கவிழ்ந்து தேர்தல் நடத்தும் சூழல் ஏற்பட்டால் ஒன்றியத்தில் ஆட்சியில் இருப்பவர்கள் தானாக முன்வந்து பதவி விலகுவார்களா? இதைவிட காமெடி கொள்கை இருக்க முடியுமா? முதலமைச்சர் கொண்டு வந்த தனி தீர்மானங்கள் தேவையற்றவை என பாஜக கருத்து. மாநில உரிமை சார்ந்த கவலையை மத்திய அரசு கவனத்தில் கொள்வதாக பேரவையில் வானதி பேச்சு. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை மீண்டும் சந்தித்த ஜி.கே. வாசன். நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி தொடர்பாக ஆலோசித்ததாக தகவல். சிபிஎஸ்இ 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் இன்று தொடக்கம். காலை 10 மணிக்கு பிறகு தேர்வறைக்கு வரும் மாணவர்களுக்கு அனுமதி கிடையாது என அறிவிப்பு. பவானி ஆற்றில் வெளிநபர்களை மூழ்கடித்து கிராம மக்கள் கொலை செய்வதாக புகார் தெரிவித்த இயக்குநர் பாக்யராஜ். நுகர்வோர் அமைப்பு சார்பில் பாக்யராஜ் மீது காவல்துறையில் புகார். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் நேற்றிரவு தடம் புரண்ட இன்ஜின் உடனடியாக அகற்றம். அதிகாலை 3 மணிக்குள் தண்டவாளமும் சீரமைக்கப்பட்டதால் ரயில் போக்குவரத்தில் பாதிப்பில்லை. அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடைகள் வழங்கும் தேர்தல் பத்திரங்களுக்கு எதிரான வழக்கு இன்று தீர்ப்பு வழங்குகிறது உச்சநீதிமன்றம். மதுரை வண்டியூர் டோல்கேட் அருகே பாஜக நிர்வாகி வெட்டி கொல்லப்பட்டதால் பரபரப்பு. குற்றவாளிகளுக்கு காவல்துறையினர் வலைவீச்சு. அமெரிக்காவின் கன்சாஸ் நகரில் நடந்த பேரணியில் துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டதால் சிதறி ஓடிய மக்கள். ஒருவர் பலியான நிலையில் சந்தேகத்திற்கிடமான 3 காவல்துறையினர் தீவிர விசாரணை. வணக்கம் நேயர்களே, வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியுடைய மிக முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, பேசப்படும் செய்திகளுடைய பேசாத பக்கங்களை அலசுவதுதான் இந்த நிகழ்ச்சியுடைய நோக்கம். இன்னைக்கு ஒரு தேர்தல் தொடர்பான ஒரு அண்மை செய்தியை பார்க்க இருக்கும். அதுக்கு அடுத்தாக நியூஸ் அண்ட் வியூஸ் பகுதியில் 5 பிரதான செய்திகளை தேர்ந்தெடுத்திருக்கும். 1, தேர்தல் பத்திரங்கள் சட்டப்பூர்வமானதா என்பது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் பல்வேறு வழக்குகள் தொடங்கப்பட்டிருக்கு. அந்த வழக்கில் இன்றைக்கு 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு தீர்ப்பு வழங்க இருக்கு. இந்த வழக்கு பின்னணி பற்றி பேச போறோம். அடுத்தாக பாஜக செய்த அத்தனை பாவங்களுக்கும் அதிமுக துணை போயிருக்கு அப்படின்ற ஒரு காட்டமான கடிதத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொண்டர்களுக்கு எழுதியிருக்காரு. அதை பற்றி பேச இருக்கோம். அடுத்தாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியுடைய விமர்சனம் பற்றி ஒரு மிக முக்கியமான ஒரு பேச்சு இருக்கு. அதை பற்றி பேச போறோம். ஆளுநர் உரையா சபாநாயகர் உரையா அப்படின்ற விமர்சனத்தை எதிர்க்கட்சித் தலைவர் கேள்வி எழுப்பியிருக்காரு. அதை பற்றி பேச இருக்கும். அடுத்ததாக செந்தில் பாலாஜி தன்னுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்த பிறகு அவருடைய ஜாமீன் மனு மீதான விசாரணை தொடங்கியிருக்கு. இன்னைக்கு அமலாக்கத்துறை தரப்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட இருக்கு. அவருக்கு ஜாமீன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்றத பற்றி பேச இருக்கும். அதுக்கடுத்தாக நியூஸ் அண்ட் வியூஸ்ல 5வது செய்தியா, மாநிலங்களவை உறுப்பினர் பதவியிடங்களுக்கு பல்வேறு முக்கிய பிரபலங்கள் போட்டியிட இருக்காங்க. அவங்க வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதனுடைய பின்னணி பற்றி பேச இருக்கும். பிக் ஃபோக்கஸ் பகுதியில் ஒரே தேர்தலை தமிழ்நாடு சட்டமன்றத்தில் எதிர்த்து நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்திற்கு பாஜக எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு. அதே நேரத்தில் மக்கள் தொகையின் அடிப்படையில் மறுசீரமைப்பு அப்படின்ற விஷயத்திற்கு பாஜக அந்த தீர்மானத்துக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கு. ஸோ இந்த மாறுபட்ட நிலைப்பாடு ஏன் என்பது தொடர்பாக பிக் ஃபோக்கஸ் பகுதியில் சிறப்பு விருந்தினராக பேசுவதற்காக
பாஜக சட்டமன்ற குழு தலைவர் நயினா நாகேந்திரன் நம்முடைய இணைய இருக்காரு, அவர்கிட்ட பேச போறோம். முதல்ல இந்த நேரத்துக்கான அண்மை செய்தி என்ன அப்படின்றத பார்க்கலாம். திமுக கூட்டணியில் 3 தொகுதிகளை கேட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி அழுத்தம் தருவதாக தற்போது ஒரு அண்மை செய்தி கிடைத்திருக்கு. அதனுடைய பின்னணி தொடர்பாக பேசுவதற்காக நம்முடன் நினைக்கிறார் சிறப்பு செய்தியாளர் செல்வகுமார். கடந்த சட்டமன்ற மக்களவைத் தேர்தலில் 2 தொகுதிகள் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டது. இப்போது என்ன ஸ்டேட்டஸ்கோ மாறி இருக்கு? விடுதலை சிறுத்தைகளை பொறுத்த மட்டில் கடந்த முறை 2 இடங்களை பெற்று அவர்கள் வெற்றி பெற்றார்கள். அந்த வகையில் திருமாவளவன் மற்றும் ரவிக்குமார் ஆகியோர் தற்போது நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அண்மையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் திமுகவிடம் 4 இடங்களை கேட்டு திருமாவளவன் கோரிக்கை விடுத்திருந்தார். அந்த பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்றது என்றும் தெரிவித்திருந்த சூழ்நிலையில் கண்டிப்பாக 3 இடங்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட வேண்டும் என்பதில் திருமாவளவன் மிக உறுதியாக இருந்து தொடர்ந்து திமுகவுக்கு அழுத்தம் கொடுப்பதாகவும் பேச்சுவார்த்தை நடப்பதாகவும் தற்போது தகவல் கிடைத்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக 2 தொகுதிகளில் விழுப்புரம் மற்றும் சிதம்பரம் 2 தொகுதிகளுமே திமுக விடுதலை சிறுத்தைகளுக்கு கொடுப்பதற்கு முடிவு செய்து விட்டது என்றும் தெரிய வருகிறது. அந்த அடிப்படையில் இந்த 2 தொகுதிகளை தாண்டி இன்னொரு தொகுதி என்பது பொது தொகுதியாக இருக்க வேண்டும் என்பதே விடுதலை சிறுத்தைகளின் விருப்பமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் 2 தனி தொகுதிகளிலும் பானை சின்னத்தில் தங்களுடைய விடுதலை சிறுத்தைகளினுடைய பானை சின்னத்தில் போட்டியிட திருமாவளவன் ஒத்துக்கொண்டுள்ளார். பொது தொகுதியை எப்படியாவது எங்களுக்கு கொடுங்கள், கொடுத்தால் நாங்கள் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட சம்மதம் தெரிவிக்கிறோம் என்றும் அவர் ஒரு பதில் கொடுத்திருப்பதன் காரணமாக திமுக தலைமை இது குறித்து ஆலோசித்து வருவதாக கூறப்படுகிறது. அதிலும் காங்கிரஸ் கட்சியிடம் இருந்து ஒரு தொகுதியை பெற்று அதை விடுதலை சிறுத்தைகளுக்கு கொடுக்கலாமா என்றும் கூறப்படுகிறது. விரிவான தகவலுக்கு நன்றி செல்வகுமார். அடுத்தாக பிக் போக்கஸ் பகுதிக்கு போகலாம். பிக் போக்கஸ் பகுதியில் நம்முடன் இணைந்திருக்கிறார் சிறப்பு விருந்தினர் பாஜக சட்டமன்ற குழு தலைவர் திரு நயினா நாகேந்திரன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களால் நேற்று முன்மொழியப்பட்ட 2 தீர்மானங்கள்ல ஒரு தீர்மானம் ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு நீங்க எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கீங்க. அதே நேரத்தில் மக்கள் தொகையின் அடிப்படையில் மறுசீரமைப்புக்கு நீங்க ஆதரவு தெரிவிச்சிருக்கீங்க. ஏன் இந்த மாறுபட்ட நிலைப்பாடு? ஒரே நாடு ஒரே தேர்தலை பாஜக ஆதரிப்பதற்கான காரணம் என்ன? ஒரே நாடு ஒரே தேர்தல் 1952, 1957, 1962, 67 எல்லா தேர்தலுமே, அதாவது பாராளுமன்றத்திற்கும் சட்டமன்றத்திற்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் உண்டு. இதனால என்னன்னா அரசுக்கு செலவு பணம் குறையும், மக்கள் காலதாமதம், அதாவது நேரம் பார்த்தீங்கன்னா இப்போ 2019 பாராளுமன்ற தேர்தல் நடந்தது, 2021 மீண்டும் சட்டமன்ற பொது தேர்தல். இப்படி இருக்கும்போது அதில் 6 மாதம் என்ன ஆகுதுன்னாக்கி 6 மாதம் வீணாக போயிடும், தேர்தல் அதிலே போயிடும், மக்கள் பணி செய்ய முடியாது. அரசு எந்த அரசு வந்தாலுமே அதனுடைய மக்கள் பணிகளை அரசு இயந்திரங்கள் மூலமாக செய்யக்கூடிய கொள்கை அடிப்படையிலும் மக்கள் பணிகளையும் நிச்சயமாக செய்ய முடிவதற்கு ஒவ்வொரு தேர்தல் வரும்போது 6 மாதம் இருக்கும்போது 5 வருடம் என்பதே ஒரு போதாத ஒரு காலமாகத்தான் என்னை பொறுத்த மட்டும் இருக்கிறது. இதில் ஒரு 2 வருடங்கள் தேர்தலிலே முடிஞ்சு போச்சுன்னா எப்படி நம்ம அதை மக்கள் பணியை செய்ய முடியும்? 1. 2வது பார்த்தீங்கன்னா அது பிறகு உள்ளாட்சி தேர்தல், அதுக்கு பிறகு உள்ளாட்சி தேர்தல் வருது, உள்ளாட்சி தேர்தலையும் தொடர்ந்து நடத்த முடியாது. இதை மதிப்புக்குரிய முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்களே தன்னுடைய நெஞ்சுக்கு நீதி பத்திரிகையில் 2வது பாகத்தில் 273வது பக்கத்தில் அவர் சொல்லியிருக்கார், மக்கள் பணி செய்ய முடியாது, கொள்கையின் அடிப்படையில் முடியாது, ஆகவே அப்படிங்கிற மாதிரி இதுக்கு கலைஞர் அவர்களே ஆதரவு தெரிவித்திருக்காங்க. அதே ஒரு காரணமாக தவிர வேற எந்த விதமான காரணமும் இல்லை. சரி, அதே மாதிரி மக்கள் தொகை அடிப்படையில் மறுசீரமைப்பு வேண்டும் என்பதில் நாங்கள் அது இதோடு பகிர்ந்திருக்கிறோம். மேல் மட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மேல் மட்டத்திலையும் அது சொல்லதுக்காண்டி இருக்கோம். என்ன காரணம்னா இன்னும் எந்த ஏற்பாடும் பண்ணல, அவங்க இதை பற்றி எந்த முடிவும் எடுக்கப்படாத சூழ்நிலையில் நேற்று சட்டமன்றத்தில் இதை கொண்டு வந்திருக்காங்க. இது அவசரமாக கொண்டு வந்திருக்காங்க ஒன்று, இருந்தாலும் கூட அதில் ஒரு நியாயமும் இருக்கிறது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை அடிப்படையில் பார்த்தா தமிழ்நாட்டினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை 39 இருக்கு. அது குறையக்கூடாது, அதுதான் எங்களுடைய நோக்கம். எதனாலன்னா நம்முடைய ரெப்ரசன்டேஷன், தமிழகத்தினுடைய ரெப்ரசன்டேஷன்
மத்தியில் வந்து குறைந்து விடக்கூடாது என்பதுதான் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய நோக்கம் கூட. அதனால தான் இதோடு நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம். இதை எங்களுடைய மேல் மட்டத்திற்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமைக்கு எடுத்து செல்கிறோம் என்று நாங்கள் சொல்லியிருக்கிறோம். மக்கள் தொகையின் அடிப்படையில் தொகுதி மறுவரையறை